உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் உங்கள் காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ரீடிங். ஃபர்ஸ்ட் எனர்ஜி பார்த்துக்கலாம். உங்கள் கனெக்ஷன் எங்கே இருக்குன்னு. கலெக்டிவோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட எனர்ஜி. ஹெரஃபன், கமிட்மெண்ட், கல்யாணம், ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் அக்ரி பண்ணுவாங்களா, இல்லை என்ன நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க எஸ், அவங்க வந்து உங்களுக்கு ஆமாம் சொல்ல போகிறாங்க, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துகிட்ருக்கு, சில டஃப் சுச்சுவேஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க நீங்கள் கோ த்ரூ பண்ணுற சூழ்நிலைக்கான விடைகள் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வருவீங்க. டஃப் சுச்சுவேஷன் வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரும். இது வந்து கமிட்மெண்ட், சோஷியல் ஸ்டேட்டஸ், ரெக்கக்னேஷன், நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது உங்கள் காதல் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போது. கேரிங் கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போது, ரொம்ப ரொம்ப கேரிங் கனெக்ஷன். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கலெக்டிவோட லைஃப், ஃப்யூச்சர் லைஃப் ஓர் அவங்க யூனியன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். கலெக்டிவோட யூனியன் எனர்ஜி ஃபார் தி லவ் லைஃப். கலெக்டிவோட யூனியன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட யூனியன் எனர்ஜி. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மாஸ்குலோட த்ரோட் சக்கராக மேபி மாஸ்குலின் வந்து அவங்களோட, நான் ஏன் த்ரோட் சக்கராவை வச்சுட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு தெரியல. மாஸ்குலின் வந்து அவங்களோட த்ரோட் சக்கராவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. அவங்களுக்கு நல்லா பயம் பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து 8வது தூரத்தில் இருக்கீங்க. உங்களோட புது ஜேர்னி ஆரம்பிக்க போது அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஓகே, இனி விட்டால் வந்து இந்த இது கை நழுவி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க வந்து மேபி அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக பார்க்கலாம், இல்லைனா வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ்க்காக பார்க்கலாம், அப்படி இல்லைனா வந்து பேரண்ட்ஸ் சம்மதிக்கல அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம். பட் அவங்களோட எனர்ஜியில் வந்து செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. மேபி அதனால் அவங்க கொஞ்சம் தயங்குறாங்களா இருக்கலாம். பட் அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன ஆனாலும் சரி, நம்ம ஒன்று ஓப்பன் அப். ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிட்டே இருக்கீங்க. உங்களோட புது பயணம் யூ ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் அ நியூ ஜேர்னி. ஸோ உங்களை மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ அந்த பயம் வந்து அவங்கள பேசுகிறதுக்கான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் சாங்ஸ் இருக்குது. அவங்களோட எனர்ஜி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் கலெக்டிவோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். அவங்களோட யூனியன் எனர்ஜி. இந்த சாங் வெளியில் வருது. இது வந்து மாஸ்குலின் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஒரு நாள் சிரித்தேன் சாங் இருக்குல்ல, ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை கொல்லாமல் கொன்று குவித்தேனே. மூவி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஸோ அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இது வந்து ஃபீமேல் பாடின வெர்ஷனால் இது ஃபீமேலோட எனர்ஜின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தெளிவாக இருக்கீங்க உங்களோட புது ஜேர்னியில். அவங்க தான் ஆசிலேஷனில் இருக்காங்க. ஸோ 4 பேத்துக்கு பார்க்குறது, நீங்கள் தூரம் போகிறீங்க, இன்னும் ஓப்பனாக பார்க்கல, இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லைனா மேபி நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு அவங்களால they can't able to understand your intention. அதாவது தப்பான விஷயம் இல்லை. போய் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற உங்களோட பதில் அவங்களுக்கு இன்னும் புரியல. அதனால அவங்க வந்து தயங்குறாங்க. மன்னிப்பாயான்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை அந்த சாங். ஸோ உள்ளே வந்து ரொமான்ஸ் இருக்குது, வெளியில் வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. பேசவும் ஆசை, பேசாமல் இருக்கவும் பயம், பேசினா என்ன சொல்வீங்களோங்கிற பயம். ஸோ எல்லாம் ஒரு கலவையாக ஓடிட்டுருக்கு. ப்ளீஸ் பிரிட்ஸ் ஃப்யூச்சர். கலெக்டிவோட ஃப்யூச்சர் என்ன, அவங்களோட யூனியன் எனர்ஜி. கலெக்டிவோட யூனியன் எனர்ஜி ஏதாவது. நான் எல்லா சாங்கையும் படிக்க போகிறதில்ல. லெட்ஸ் see என்னென்ன. நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த சாங் பார்த்தீங்கன்னா, என்னை விட்டு நீ எங்கடி போன, காதல் இல்லாத காதல் நான் ஆனேன், தண்ணீர் இல்லாமல் நாணல் இல்லை, என்னை விட்டு எங்கடி நீ போன அந்த சாங். இது வந்து உன் வானம் உனக்கென ஒரு நிலவு. ஓகே, மாஸ்குலின் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் போயிட்டீங்க. மேபி எனர்ஜெட்டிக்கலாக அதை ஃபீல் பண்ணலாம், இல்லைனா வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து மேபி ஜாப்க்காக போகிறீங்க, இல்லைனா யூஆர் டூயிங் சம்திங். அது வந்து மாஸ்குலினுக்கு ஃபீல் ஆகுது. இதனால தான்
இப்போ வந்து அவங்க அவங்க பண்ண தப்பு மாதிரி தான் ஐ எம் பிக்கிங் ஹிஸ் எனர்ஜி ஒன்லி. ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து ஆசிலேஷனாக இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்துட்ருக்கீங்க. அது இந்த மாஸ்குலினுக்கு தெரியுது, நீங்கள் தெளிவான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவங்க இப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நீங்கள் வந்து ஆமாம் சொல்வீங்களா, இல்லை சொல்வீங்களா, ரொம்ப சொதப்பிட்டணும் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் see what is the future of this connections please. Blockage, 8 of coins, 8 of coins. Oh my god. ஹெவிலி burdened. மாஸ்குலினோட கரியரில் வந்து ஏதாவது செட்பேக் இருக்குது. ஓ மை காட், காமிக் ஃபெமினின் எனர்ஜி. அவங்களோட மேபி 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். ஒரு மூமெண்ட் இருக்குது கண்டிப்பாக அவங்க காதல் வாழ்க்கையில். ஆனால் அவங்களோட கரியரில் வந்து ஒரு செட்பேக் இருக்குது. அவங்க கரியரில் மேபி ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஹெவிலி பேர்டண்டாக இருக்கலாம். மேபி அவங்க வந்து இந்த சிச்சுவேஷன், இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவமானத்தை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, ஆனால் ஹார்ட் ஒர்க்கை வந்து இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிளாக்கேஜாக இருக்கலாம். ஏன்னா இந்த காமிக் ஃபெமினின் எனர்ஜி அவங்களே பிளாக் பண்ணிவிட்டு அவங்களே ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சு இந்த மாஸ்குலின் ட்ராப்பில் மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் வாட் எவர், இந்த மாஸ்குலினோட லைஃப்பில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ். அவங்களோட மரியாதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு காமிக் ஃபெமினினால், அதாவது அவங்க நினச்சாங்க அவங்க வந்து ரொம்ப நேர்மையான ஆள் அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்க வந்து ரொம்ப நேர்மை இல்லாதவங்க அப்படின்னு. ஸோ இது மாஸ்குலினுக்கு தெரிய போகுது, இல்லை தெரிய வந்துட்டுருக்கு. இது வந்து மாஸ்குலின் ஓவர் இன்டெலிஜென்ஸ். 7 of swords, 9 of coins. மேபி மாஸ்குலின் நினச்சிட்டு இருந்தாங்க இந்த மேபி இவங்க பாஸ்டில் தே ஹேட் சம் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். இதை போட்டால் அவங்க வந்து அவங்களோட பொசிஷனை ரீகெயின் பண்ணிடலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பவர் கிடைக்கும், இல்லைனா வந்து ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் ஒரு நாட் அங்கே இருக்குது. இட்ஸ் கொக்கி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் அழகாக. மீனுக்கு போடுற தூண்டில், அந்த தூண்டில் எடுக்கக்கூடாது, நம்ம நிறையா பார்த்தோம் கைடன்ஸில். பட் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறது அவங்க எதிர்பார்த்தது இல்லை, எதிர்பார்க்காதது நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு துரோகம் இருந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க ஃபேக் ஃப்ளெக்ஸிங், யாரோ ஒருத்தங்க திருட்டுத்தனமாக அவங்க ரொம்ப வெல்தி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மாஸ்குலினை துரோகம் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரும், உண்மை வெளியில் வரும் கண்டிப்பாக, ஜஸ்டிஸ். ஆனால் இந்த மாஸ்குலின் வந்து தெளிவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இன்னுமே இந்த வந்து எந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, ஆக்ஷன் எடுக்கிறதா தேவையில்லையா அப்படின்னு குழப்பிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை நடக்காது. ஏன்னா ஜஸ்டிஸ் நியாயமாக நடந்துக்கணும். அடுத்தது வந்து இன்டெசிஷன் இருக்கக்கூடாது. 2 of wands பிளான் பண்ணுங்கள், பட் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா 3 of wands பார்த்திங்க அப்படின்னா இந்த எனர்ஜி ஃபெமினின் வந்து ஓகே, மேபி இந்த மாஸ்டர் நினச்சிருக்கலாம் நமக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த ஃபெமினின் வந்து என்னவாக இருந்தாலும் போராடி நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு. பட் ஃபெமினின் வந்து ஒரு நியூ ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து ஷி ஸ்டார்டட் அ நியூ ஜேர்னி. 10 of wands ஹெவிலி பேர்டன்ட், அவங்களும் ஹெவிலி பேர்டன். 10 of wands அகெயின். இப்போ அது வந்து மாஸ்குலினுக்கு கொஞ்சம் ஹெவி பேர்டனாக இருக்குது. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, ஓகே ஐ காட் த பாயிண்ட். இந்த மாஸ்குலின் வந்து ஃபேக் ஃப்ளெக்ஸ் பண்ணி, அதாவது எங்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு ஏமாற்றி இந்த காமிக் ஃபெமினின் மாஸ்குலினை ஏமாற்றியாச்சு. இது வந்து கிளாரிட்டி இந்த மாஸ்குலின் கல்டி கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கான டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து காமிக்குக்கும் உண்டு. உங்களை விட்டுட்டு, அதாவது சூஸிங் அதர் சம்மன் எல்ஸ், இது மாதிரி பண்ணதுக்காக மாஸ்குலினுக்கும் வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இல்லைனா சப்போஸ் மாஸ்குலின் ரொம்ப இன்னசென்ட், நான் வந்து எந்த தப்பான எண்ணத்துலையும் போகல, சரி ஓகே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்னு நினச்சி தான் அந்த ஆஃபர் எடுத்தேன், பட் ஐ டோன்ட் நோ என்ன நடந்தது எனக்கு தெரில, இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி மை ஃபால்ட், ஐ எம் அன் இன்னசென்ட் சோல் அப்படின்னாங்கன்னா அங்கே மாஸ்குலினுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு லீகல் சிஸ்டம் லீகல் சிஸ்டத்தோட இன்வால்வ்மெண்ட் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்குலினோட இன்டெசிஷனால் இந்த ஃபெமினின் வந்து ஃபெமினினை தான் சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க உங்கள் இதில். அதாவது அவங்கக்கிட்டேருந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோ ஒரு கம்யூனிகேஷனோ எதுவுமே இல்லை. யூ சேஸ்ட் கீப் ஆன் சேஸ்ட். ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்கள் வந்து யூ ட்ராப்ட் இட் கம்ப்ளீட்லி. நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் போகலை, எனக்கும் கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, ஐம் நாட் சேசிங் எனி ஒன், என்னை வேணும்னா யாராவது இருந்தால் வரட்டும், இல்லைனா நோ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள்
உங்கள் புது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் டிவைன் கைடன்ஸ். எஸ், த ட்ரூ லவர், த லவர்ஸ் கார்ட். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் டிவைன் கவுண்டர். பட் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ யூ ஆர் நாட் மைண்டிங். ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் புது ஜேர்னியில் தான் இருக்குது. மேபி இந்த மாஸ்குலின் உங்களை விட இன்னொருத்தவங்களை சூஸ் பண்ணனால யூ ஆர் வாக்கிங் அவே, இல்லைனா அவங்க கரியரை உங்களை தாண்டி சூஸ் பண்ணனால யூ ஆர் வாக்கிங் அவே. பட் யூ ஆர் வாக்கிங் அவே. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். கண்டிப்பாக உங்கள் கனெக்ஷனில் ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு மூமெண்ட் இருக்கும். அது வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். இப்போது அட் ப்ரெசன்ட் எனர்ஜி தே ஆர் கோயிங் டு டாக். பேக் ஸ்டாப். மாஸ்குலின் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இது வந்து பிளாக்மெயில், இல்லைனா வந்து த்ரெட்னிங், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து he is not feeling strong. அடுத்தது வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காசை மட்டும் அவங்க மேனேஜ் பண்ணலை அப்படின்னா he is going to lose the status. அது வந்து வெறும் மணி ஓரியன்டாக இருக்கலாம், ஏன்னா வந்து சுத்தமாக அவங்க he is going to lose job அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் he is going to lose his reputation. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அடுத்தது 8 of swords, 3 of swords, the hermit. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலினை பயமுறுத்தி இந்த மாஸ்குலினை வந்து மேபி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஏன்னா மாஸ்குலினுக்கு ஒரு ஃபியரை உண்டு பண்ணிக்கலாம். நீ அவ்வளோதான், முடிஞ்சிட்ட, உங்ககிட்ட காசு இருக்காது, யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அந்த போய் அதாவது நம்ம இதில் தான் விழுந்துடுறோம். கடவுள்கிட்ட நம்மளுக்கு மரியாதை இருந்தால் போதும், சொசைட்டியில் நம்மளுக்கு நம்ம நியாயவான் நல்ல ஆள் அப்படின்னு இருந்தால் போதும். அவன் பணக்காரன், கார் வச்சுருக்கான், பங்களா வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம நல்லவன் பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். யார் வேணால் சம்பாதிக்கலாம் ஹார்ட் ஒர்க் போட்டால். ஸோ இந்த மாஸ்குலினை வந்து ஒரு மாதிரி பயமுறுத்தி வாட் தே டிட் சம்திங் மேனிப்புலேஷன், இல்லைனா மாஸ்குலின் வந்து பயமுறுத்திக்கலாம், நீ போனால் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பிரேக் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. மேபி ஃபேமிலியில் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தரமாட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணி மாஸ்குலினை ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதனால் நீங்கள் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறாங்க. இது வந்து இந்த காமிக் வந்து வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. வந்து ஜன்னல்லேருந்து ஒருத்தங்க எட்டி பார்த்துட்ருக்காங்க, வெதர் யூ ஆர் இன் பெயின் ஆர் நாட். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஆல்ரெடி ஒரு சோடு ஆல்ரெடி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இட் இஸ் காசிங் சம் டிஸ்டர்பன்ஸ் இன் யுவர் லைஃப். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்படியே யூ ஆர் நாட் லைக் ஸ்டோன். பட் இப்போ வந்து உங்களுக்கு அது பழகி போச்சு. மேபி ரொம்ப நாளாக வந்து யூ எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் எண்டிங், இல்லைனா யூ ப்ரேட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் எண்டிங். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் வடிவேலு மாதிரி நெஞ்சில் அடிச்சுட்டுலாம் அழுதுட்டுருக்குல. ஸோ யூ ஆர் மூவிங் ஆன். அசால்ட்டாக ஒரு சோடு தூக்கி போட்டிங்கன்னா 2 சோடு தான் இருக்குது, தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. 2 of swords வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். அவங்க கொடுத்த அந்த பெயினை வந்து நீங்கள் அசால்ட்டாக உருவிட்டீங்க. ஆக்சுவலாக அவங்க நெஞ்சில் குத்தலை, முதுகில் குத்திருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக மாஸ்குலின் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். he didn't do it. அவங்க வந்து அவங்க வீடு இங்கே இருக்குது, பட் அவங்க ஒரு குகைக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட பதவியை இழக்கலாம், இல்லை அந்த அரண்மனையிலேருந்து அவங்க எக்ஸ்பெல் ஆகலாம், இல்லைனா ஒரு பெரிய சொசைட்டியில் சொஃபஸ்டிகேட்டட் சுச்சுவேஷன்லேருந்து அவங்கள வெளியில் தள்ளப்படலாம். அப்படின்ற ஒரு நிலைமையில் அவங்க கொஞ்சம் பயந்துட்டு நடுங்கிட்டு, நீங்கள் என்னன்னாலும் பரவாயில்ல, ஸோ இப்போ வந்து நான் என்ன காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஓடிட்டாங்க தைரியமான ஆண்மகன். ஸோ 3 of swords இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் உங்களோட எனர்ஜி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யூ புல்டு தட் ஸ்வோர்ட் அவே அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் த நியூஸ், இல்லைனா வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டர், இங்கே இப்போ தான் லைட்னிங் அந்த வருது. யூ ஆர் ஆல்ரெடி ரெடி, யூ நோ ஆல்ரெடி திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், யூ ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப். ஸோ நியூஸ் கேட்குறீங்க, ஒரு சோடை கழட்டி தூக்கி போட்டு ஓகே 2 of swords என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ஓகே ஐம் கோன் டு டூ இட் அப்படின்னு யூ ஆர் வாக்கிங் அவே. ஸோ சண்டையில் கிளியாத சட்டை எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து ரொம்ப பிரேவ்னா சில சிறகுகள் கீழே விழுது, பட் யூ நோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். Okay, losing few feathers is not going to hurt me because the entire wing is mine. I'm going to fly again அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அசால்ட்டாக தூக்கி தூர போட்டுட்டு இப்போ வந்து வாரியர் எனர்ஜியில் நின்றுட்டுருக்கீங்க, லைக் குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. மாஸ்குலின் வந்து இந்த எனர்ஜிலேருந்து நடுக்கத்துலேருந்து இப்போ வந்து கொஞ்சமாக வெளியில் வந்து ஒரு ஹெர்மிட் மூடில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சிஸ்டரோட சப்போர்ட், இல்லைனா ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இந்த மாஸ்குலினுக்கு. ஹீ நோஸ் வாட் ஹீ நீட்ஸ் டு டூ. இது முன்னாடியே இந்த மாஸ்குலினுக்கு தெரியும். ஆனால் ஒரு சோல் வந்து
இந்த மாஸ்குலின் கூடவே சுற்றிட்டுருக்கு. மேபி மாஸ்குலினோட பெட்டாக இருக்கலாம், அவங்க இறந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாஸ்குலினோட ஆன்சஸ்டர்ஸ். சம்படி இஸ் சப்போர்ட்டிங் திஸ் மாஸ்குலின் எமோஷ்னலி. எப்போவுமே அவங்க கூடவே இருக்காங்க அந்த சோல். அது மேபி ஏஞ்சலாக கூட இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஹையர் செல்ஃபாக இருக்கலாம். மேபி உங்களுக்கு தெரியும் இந்த 3D வேர்ல்டில் இந்த கனெக்ஷன் வந்து ஓகே இட் இஸ் சம்திங் பேட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இங்கே 3D வேர்ல்டில் யூ புல்ட் ஆஃப், பட் மேபி யூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ் மாஸ்குலின் இன் 5D. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ராங் பாண்ட். அதனால் நான் உங்களை திரும்ப போங்க மன்னிச்சிட்டு போங்க நான் சொல்லலை. யூ ஆர் சப்போர்ட்டிங் ஹிம் எனர்ஜெட்டிக்லி, இல்லைனா சப்போர்ட்டிங் ஹிம் இன் ஹையர் ரீம். இங்கே விட்டுட்டீங்க, யூ நோ ஹீ டிட் சம்திங், யூ கான்ட் டூ எனி திங் இன் 3D வேர்ல்டு. அதான் யூ காட் தட் கிளாரிட்டி. இப்போது மாஸ்குலின் இல்லைனா யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் சம் சப்போர்ட், இல்லைனா வந்து யூ ஆர் கிவிங் யூ ஆர் ஃபர்கிவிங் திஸ் மாஸ்குலின். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் வந்து யார்கிட்டையும் சண்டை போடல, யூ ஆர் நாட் ஆங்க்ரி, யூ ஆர் ஜஸ்ட் ரிமூவிங் யுவர் சோல் கேஷுவலாக. தட் இஸ் கால்ட் த எனர்ஜி ஆஃப் வாரியர், த ரியல் வாரியர் ஸ்பிரிட். மேபி இப்போ வந்து மாஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெர்மிட் எனர்ஜியில் இருக்காங்க. லெட்ஸ் see what will happen in your life. Please clarify this energy. Tower and 4 of Swords energy. அவங்க கனவு தகர்ந்து போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த மாஸ்குலினுடைய கனவுகள் வந்து தகர்க்கப்பட்டது இந்த துரோகத்தினால் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நிறைய அவங்கள பற்றி ட்ரீம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அந்த கனெக்ஷனை பற்றி. ஹீ லிவ்ட் த என்டையர் லைஃப் இன் ஹிஸ் மைண்ட். பட் இப்போது நிதர்சனத்தில் பார்க்கும்போது திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மேபி ஹீ இஸ் மேனிஃபெஸ்டிங் அகெயின். Hermit mode again. King of Cups. இதை தான் அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. ஹீ லவ்ஸ் யூ பட் ஹீ ஜகல்ட் யூ. இதை தான் அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. யூ ஷுட் ஹாவ் இன் கம்யூனிகேஷன். இல்லைனா வந்து எது சரியோ, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் 3 of Wands. இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த வாரியர். நீங்கள் தான் அவங்கள போய் காப்பாற்றிருக்கணும். பட் இது வந்து மாஸ்குலினுக்கு வந்து எடுக்கிற பழக்கம் தான் இருக்குது, கொடுக்குற பழக்கம் இருக்குது. மேபி அது வந்து அவங்களோட பாஸ்ட் வூண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அவங்கள ப்ராட்டப்போட டிஃபெக்டாக இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். ஸோ எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து யூ ஆர் டயர்ட், ஓகே திஸ் இஸ் மை பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டீங்க. ஸோ இந்த மாஸ்குலின் எதிர்பார்த்துருக்கலாம் யூ ஆர் மை வாரியர் அப்படின்னு. அடப்போங்கடா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், பெட்ரோல் தீர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வண்டி அங்கேயே நிறுத்திட்டு இறங்கி போயிட்டீங்க. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இதுலேருந்து எப்படி வெளியில் வருது. அதுதான் இன்றைக்கி மார்னிங் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலின் எப்படி இந்த 5 of Pentacles வந்து வெளியில் வருதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அந்த ரீடிங். ஹீ நீட்ஸ் டு ஹாவ் சம் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், மேபி பேங்க்ரப்சி இருக்கலாம், ஹீ இஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் கார், பிளா 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 நிறையா இருக்குது. ஸோ ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா எது பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க முடிவு சரி அப்படின்னு எடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து இப்போ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, அவங்களால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸும் கூட. அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். சின்ஸ் இங்கே வந்து ஆன்சஸ்டர்ஸாக இந்த ஹெர்மிட் மோடில் மாஸ்குலின் கூட ஒரு ஒயிட் கலர் டீர் இருக்குது, ஆன்டிலோப் ஐ திங்க். டீர்லேயே வந்து ரொம்ப உயர்ந்த ஜாதி பார்க்கலாம். வெரி ரேர் ஸ்பீசஸ். மேபி நீங்கள் வந்து வெரி ரேர் ஸ்பீசஸ். ஐ காட் இட். இப்போ இந்த மாஸ்குலினுக்கு தெரியுது யூ ஆர் அ ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் பீசஸ்னு. நீங்கள் வந்து எல்லாத்து கண்ணுக்கும் இந்த டீர் வந்து உண்மையிலே ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் எல்லாத்து கண்ணுக்கும் தெரியாது. அது யார் கண்ணுக்கு தெரியணுமோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஹீ கேன் see you now. மேபி முதல்ல இருந்து நீங்கள் யாருன்னு இந்த மாஸ்கில் இருந்திருக்கலாம். பட் இந்த 3Dயில் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி பொய் புரட்டுகளால் அவங்க அதை சரியாக பார்க்காம இருந்திருக்கலாம். நவ் ஹீ இஸ் சீயிங் யூ கிளியர்லி. ஓ மை காட், ஷீ இஸ் அன் ஏஞ்சல். என் வாழ்க்கையில் அவங்க எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஷீ இஸ் ஆல்வேஸ் வித் மீ. நான் தான் சரியாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது வந்து இதுக்கு தானே அடிச்சுக்கிட்டேன். கண் கேட்ட பெண் சூரிய நமஸ்காரம். ஆக்ஷன் எடுங்க. கண் கேட்ட பெண் சூரிய நமஸ்காரம். யார் கேட்டாங்க? கேட்கல. சரி விடுங்க, நம்ம ரீடிங்கை நம்ம பார்ப்போம். கடவுள் யாரையும் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு கெட்ட சூழ்நிலைக்கு அனுப்புறதில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அதை கேட்டு நடக்காத போது தான் நம்மளுக்கு ஆப்பு.
இது பார்த்திங்கன்னா டைரக்ஷன் கார்டியன், சூஸ் யுவர் பாத். மேஸ்குலினை திரும்பவும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் நாட் டூ லேட், சூஸ் யுவர் பாத், வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. இது வந்து இந்த காதலை பற்றியா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்தர் ரீடிங்கில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு மேஸ்குலின் வந்து ஒரு டைரெக்ஷனை சூஸ் பண்ணி எந்த பக்கம் போக போகிற, கெட்ட போய் அழிஞ்சு போக போறியா, இல்லை நல்லவங்க பக்கம் போய் இனி வாழ்க்கை வந்து ஓகே இனி இருக்க போகுது கொஞ்ச நாள், அது அது கொஞ்சம் வருஷமாக கூட இருக்கலாம், இன்னும் 100 வருஷம் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ பிளான் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பாதையில் போக விரும்புகிறீங்க அப்படின்னு இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸோட ஒரு வேண்டுகோள்னு கூட வைக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கவுந்து படுக்க வேண்டாம், இன்னுமே வந்து உன்னால் சில விஷயங்கள் சாதிக்க முடியும், உன்னோட லைஃப் பர்பஸை நீ செய்ய முடியுமா அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஏன்னா நீங்கள் உங்கள் ஒரு புது பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்கன்னு அந்த மேஸ்குலினுக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு மேஸ்குலினோட கைடன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு சூஸ் யுவர் பாத். ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் மென்ட் டு பி இன் யுவர் லைஃப், இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் யூ அகெயின். இஃப் இட் இஸ் நாட் மென்ட் டு பி இன் யுவர் லைஃப், யூ கான்ட் ஃபைண்ட் இட் அகெயின். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் பர்பஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபெமினாக இருக்கட்டும் மேஸ்குலினாக இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் தலையில் இருந்தால் நீங்கள் திரும்ப சந்திப்பீங்க. என்ன சொல்லுங்கள், கடவுள் வந்து இழுத்துட்டு வருவாருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்புங்க, கடவுள் நம்புங்க, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. டோன்ட் சேஸ் எனி திங். ஈவன் மேஸ்குலின் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணலனாலும், யூ மேட் அ ராங் டெசிஷன், தட்ஸ் ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஹீல் அண்ட் டூ ரைட் திங்ஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் உங்கள் சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். காதல் உங்களுக்கு தலையில் இருந்ததுன்னா அது உங்களை விட்டு எங்கும் போகாது. இல்லை நீங்கள் பண்ணது பெரிய விஷயம், கடவுள் வந்து உங்களுக்கு அந்த மன்னிப்பை தரலை அப்படின்னா, ஹீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஹீல் த wound. அதுக்கு உங்களுக்குன்னு சில பாதைகள் இருக்கும், உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கும், நீங்கள் முடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த பூமியில் இன்னும் இருக்கும். அதை முடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூ வில் ஃபைண்ட் யுவர் சொல்யூஷன் லேட்டர். பட் இப்போ வந்து இந்த காதல் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாராக இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இது எல்லாத்தையுமே, இந்த குழப்பத்தை முடிச்சு வைங்க. நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கன்னு ஒரு முடிவெடுங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட காட்டுங்க, ஓகே ஐ டிட் அ மிஸ்டேக், ஓகே இந்த நொடியிலேருந்து நான் மாறி நான் வந்து சரியான ஆளாக போகிறேன், நான் நேர்மையோடு இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி முடிவெடுத்துட்டு நாளைக்கு திரும்பி பார்க்காதீங்க. இந்த பாதை உங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் யூ நீட் டு ப்ரூவ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஆஃப்டர் பாயிண்ட் ஸ்பிரிட்ஸ் உங்களை நம்புவாங்க, ஓகே இவன் இனிமேல் தப்பு பண்ண மாட்டான். அப்படிங்கும்போது நிச்சயமாக இங்கே இழந்ததை விட பல மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது காதலாக இருக்கட்டும், நீங்கள் இழந்த காசாக இருக்கட்டும், நீங்கள் இழந்த வீடு, சொந்த பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் திரும்ப கிடைக்கும். வைஸ் 1, க்ரோ வித்தின் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். ஃபெமினன் உங்களுக்கான கைடன்ஸ் ஒன்று தான். க்ரோ வித்தின் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். எங்கே இருக்கீங்களோ எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். டோன்ட் டூ எனி திங், டோன்ட் சேஸ் எனி திங். உங்களுக்கு somebody is waiting for you to break down, அதுதான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. பட் டோன்ட் டூ இட். அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் அ வெரி ஸ்ட்ராங் வாரியர் ஸ்பிரிட். நீங்கள் அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப், அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் 2 of Swords எனர்ஜிக்கு போய் யூ ரியாக்டட் இம்மீடியட்லி. பிகாஸ் டிவைன் ஃபெமின் எப்போவுமே வந்து ஹைலி சென்சிட்டிவ். ஷீ இஸ் அ டிவைன் பீயிங். அவங்களுக்கு எப்போயுமே வந்து அந்த ஸ்பிரிட்டோட ஒரு பிளெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கும், கடவுளோட பிளெஸ்ஸிங் இருக்கும். ஏன்னா அவங்க தான் எப்போவுமே, ஃபெமினன் தான் எப்போவுமே கைடு. ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேஸ்குலின் கிடையாது. ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ஈவெண்ட்டில் தான் வந்து மேஸ்குலின் வந்து கைடிங் ஸ்பிரிட்டாக இருப்பாங்க, ஃபெமினன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நோ, மோஸ்ட்லி 99.9% ஃபெமினன் தான் கைடு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் தப்பு பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஈகோவே வராது. தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஃபெமினன் தான் உங்களோட கைடிங் ஸ்டார், நீங்கள் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, பாடத்தை சீக்கிரம் கற்றுக்குவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து முன்னாடியே அவங்க வேலையை முடிச்சிருப்பாங்க. ஃபெமினன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்மார்ட் இன் 5D. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஸோ உங்களுக்கு ஈகோ வராது. மெடிடேஷன், நீங்கள் 2 பேருமே வந்து கைடட் டு டூ மெடிடேஷன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஊன்ஸை ஹீல் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கை பாதையில் யூ கேன் ஃபர்கிவ், மை குட்னஸ், இட்ஸ் அ க்ரீன் சிக்னல். ஸோ ஃபெமினன் யூ கேன் ஃபர்கிவ் திஸ் மேஸ்குலின். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்கிவ் பண்ணுறது அப்படின்னா யூ ஆர் நாட் ஆங்க்ரி, you are not going to take revenge, you are not going to judge this masculine, and you are not going to do anything against him. Still you are going to support this masculine, still you are going to be the guiding star, but your boundaries are there.
அந்த பவுண்ட்ரி இந்த மேஸ்குலின் என்ன பண்ணாங்கிறத பொறுத்து தான். ஸோ இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. யூ கேன் ஃபர்கிவ்னே ஓடி போய் திரும்ப வந்து அதே அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஹிடன் கர்மா, இந்த மேஸ்குலினுக்கு நிறையா கர்மாஸ் இருக்குது. இப்போ இந்த நொடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் உங்களோட கர்மா வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது என்னென்னு உங்களுக்கு புரியும். இல்லைனா நீங்கள் சுற்றி சுற்றி இதுலேயே தான் வந்துட்டுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு லீவ் the present situation, then you need to take break, you need to cleanse your energy, you have to sit, meditate, then make a decision. குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு அட்லீஸ்ட் ப்ரொடெக்ட் சம் சோல். ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஸோ இது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, ஃபெமினன் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ரெண்டு பேருமே இப்போது உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் தான் போகணும். ஃபெமினன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் என்னென்னா, யூ கேன் ஃபர்கிவ் பட் வித் பவுண்ட்ரி. ஃபர்கிவ்னா மேஸ்குலின் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உடனே அவங்க வந்து உங்கள் மடியில் விழுந்துருவாங்க, இல்லைனா வந்து நான் என்ன செஞ்சாலும் திரும்ப ஒத்துப்பாங்க. நோ, திஸ் இஸ் அ சேலஞ்ச். யூ நீட் டு ப்ரூவ் அகெயின், நாட் டு ஹர், டு த யூனிவர்ஸ், பிகாஸ் யூ டிட் அ லாட். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். நீங்கள் வந்து இந்த ஃபெமினன் உங்கள் வாழ்க்கையில் வந்தது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், பட் யூ மிஸ்ட்ரீட்டட் அன் எர்த் ஏஞ்சல். அட்டென்ஷன் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துலையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். காமிக் வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ரெண்டு பேருமே டூ சம் கைண்ட் ஆஃப் ரெகுலர் ரொட்டீன், ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன். யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். மேஸ்குலின், ஸ்டில் யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். இதுதான் நேற்றுலேருந்து நான் மெசேஜ் சொல்லிட்டுருக்கேன். யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர், ஸ்டில் யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். ஃபெமினன், யூ டூ, யூ ஆர் நாட் அ ஃபெயிலியர். பிகாஸ் பிரபஞ்சம் வந்து ஃப்யூச்சரில் என்ன வச்சுருக்காங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. மேஸ்குலினுக்கு சொல்கிறாங்க, யூ ஆர் ட்ராகிங் டைம் லைன். மேபி யூ ட்ராக்டு டைம் லைன். ஃபெமினன், யூ ஆர் ஸோ ஜென்டில் அண்ட் ஸ்ட்ராங். இஷ்யூ, உங்கள் சைல்டு ரிலேட்டட் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, டேக் கேர் ஆஃப் இட். நீட் டு சப்போர்ட் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ இங்கே தான் வந்து ஃபெமினன், யூ ஆர் கோயிங் டு சப்போர்ட் பட் வித் பவுண்ட்ரி. வாக் இன் அ நியூ டைரெக்ஷன். ஸோ ஃபெமினனோட நியூ டைரெக்ஷனாக மேஸ்குலின் நீங்கள் தடுக்க முடியாது. ஐ வில் ரீச் அவுட். ஸோ மேஸ்குலின், நீங்கள் த்ரோட் சக்ராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் கோயிங் டு ரீச் அவுட். ஆன்சர்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். சீசிங் வெஹிக்கிள், நான் சொன்னேன் இல்லையா, யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் வெஹிக்கிள். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் கர்மா. ஜஸ்ட் லெட் இட் கோ மேஸ்குலின். டோன்ட் cling over the 3D metal. let it go, free it. யாரெல்லாம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ எடுத்துகிட்டு போடா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சமே உங்கள் கூட இருக்குது. தயவு செஞ்சு இந்த 3D வேர்ல்ட் திங்ஸோட அல்லாடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சூஸிங் மணி இன்ஸ்டெட் ஆஃப் லவ், இதுதான் நீங்கள் பண்ண தப்பு. சேசிங் மணி இன்ஸ்டெட் ஆஃப் லவ். ஸ்டில் யூ ஆர் டூயிங் இட். கான்சிக்வன்சஸ் ஆர் கோயிங் டு பி வெரி வெரி nasty masculine, because you are accumulating your karma over and over again. Don't do it. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் தான் சொல்கிறேன், கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அவங்க திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஒரு தடவை தோத்துட்டா திரும்ப தோற்று போகாத, என்னோடய படைப்பு நீ, உன்னோட லைஃப் பர்பஸில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் யூ ஆர் நாட் லிஸ்னிங். தென் somebody is trying to lock you down. பார்த்துக்கோங்க. டெஸ்டன்ட். சில விஷயங்கள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு, அது யாராலையும் மாற்ற முடியாது. ஃபைட்டிங் ஃபார் வாட் இஸ் நாட் யுவர்ஸ். உங்களுக்கு பிறந்த குழந்தை ஒன்று உங்களோடது இல்லை. யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் தட். யூ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் செல்ஃப் சாபட்டாஜிங். நீங்கள் இந்த கனெக்ஷனை உங்கள் கையாலேயே வந்து யூ கில்ட் இட் வித் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். சம்திங் யூ டிட் சாபட்டாஜ். நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம்தான் இந்த கனெக்ஷனை வந்து முடிச்சிருச்சு அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. லர்க்கிங், பட் நவ் யூ ஆர் மேபி காமிக்ஸ் ஆர் லர்க்கிங் ஆர் யூ ஆர் லர்க்கிங் த ஃபெமினன். பட் இப்போ இந்த நடந்த விஷயங்களில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பாஸ்ட் ஸ்டில் ஹாண்டிங். நீங்கள் பண்ண விஷயங்கள் உங்களை வந்து இப்போது உங்கள் மனசை ரொம்ப பாதிச்சிட்ருக்கு. யூ டிட் சம்திங் வெரி பேட். ரிப்பீட்டிங் சைக்கிள்ஸ் பிகாஸ் ஆஃப் கவர்னஸ். இப்போ தான் வந்து பவுண்ட்ரி வேலை செய்யும். இப்போயும் நீங்கள் வந்து சைக்கிளை ரிப்பீட் பண்ணிங்கன்னா கடவுளே மேஸ்குலின், நோ ஒன் கேன் ஏபிள் டு support you. பார்த்துக்கோங்க. You are part of illegal network. That's the message I am getting. You want to run away? Oh, misty place. Maybe hill station. பட் எங்கேயும் ஓட முடியாது. நீங்கள் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட்.
மேபி ஸ்பிரிட்ஸ் உங்களை சொல்கிறாங்க ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு கோ ஃபார் அ பிரேக், மேபி ட்ரெக்கிங் அந்த மாதிரி. தட்ஸ் வாட் ஐம் கெட்டிங். ஹாவ் அ பிரேக், மோஸ்ட்லி சம் ஹில்லி ஏரியா இல்லைனா வந்து ஒரு மிஸ்டி ஏரியா. தட்ஸ் வாட் ஐம் seeing and that's what I'm getting here. ஸோ தட்ஸ் ஃபார் இப்போதைக்கு இந்த கனெக்ஷன் இங்கே தான் நின்றுட்டுருக்கு. மாஸ்குலின் எடுக்க போகிற இல்லை எடுக்க தவற போகிற விஷயங்களை பொறுத்து தான் இந்த கனெக்ஷன் எங்கே போய் நிற்க போகுதுன்னு. ஃபெமினின் யூஆர் கைடட் டு டூ யுவர் ஒர்க். நீங்கள் வந்து எங்கேயுமே நிறுத்த வேண்டாம். இட் இஸ் டெஸ்டன் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.